நம்ம ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம், சின்ன காலத்துல மிக கஷ்டப்பட்டு வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம், நிறைய தின்பம், நிறைய பிரச்சனை கஷ்டங்களை அனுபவித்துட்டு ஒரு 17-18 வயசு வந்துட்டு வைங்க, இந்த பெற்றோருடைய குணத்திலே ஒரு மாற்றம் வருகிறது. பாசம் உள்ளவர்கள், கருணை உள்ளவர்கள், நேசத்துக்குரியவர்கள், இவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் கிடையாது. ஆனால் காலத்தின் வெள்ளோட்டத்தினால் ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எப்படி தெரியுமா? கூச்சம் இல்லாம சொல்லுவாங்க. ஒரு 18 வயசு 19 20 வயசு ஒரு பொம்பளை பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, எவன்ட கையிலையாவது பிடிச்சு கொடுத்துட வேணும், எவனட்டையாவது முடிச்சு கொடுத்துட வேணும், எப்படியாவது கரை சேர்த்துட்டா. எப்படி சொல்ற வசனம் நீங்க எல்லாம் சொல்லி இருக்கீங்களோ என்னமோ தெரியாது. சில பேர் சொல்றாங்க, 3 குமரு 3 பொம்பளை பிள்ளை, யாராவது வருதல் ஒன்றும் இல்ல, தொழில் இல்லாட்டியும் பரவாயில்ல, பாருங்க அவங்க கேட்ற குவாலிபிகேஷன், தொழுதுட்டாண்டா போதும். இதுக்கிட்ட இவர் பள்ளி பக்கம் போற இல்ல, இவர் பள்ளி பக்கம் போற இல்ல. இவர் சொல்றது ஒரு குடிப்பழக்கம் ஒண்ணும் இல்லாம, குடிப்பழக்கம்னா சிகரெட் பீடியை சொல்ற இல்ல, சாராயத்தை சொல்றது குடிப்பழக்கம். சிகரெட் பீடி அப்படின்னு சொல்லும் போது யார் இப்ப குடிக்காம இருக்கிறான்? எப்படி சொல்றாங்க? இப்ப யார் குடிக்காம இருக்கிறான்? பீடி குடிச்சா பரவாயில்ல, சிகரெட் குடிச்சா பரவாயில்ல, அது நாளடைவில் விட்டுருவான். இல்ல அவன் முன்னேறி கஞ்சாவுக்கு போவான். அவன் அந்த கோர்ஸை முடிச்சிட்டு பீடியையும் சிகரெட்டையும் முடிச்சிட்டு சாச்சா அடுத்த ஏலவல் செய்வார் கஞ்சா. அதுக்கு பிறகு செஞ்சிருவான். சரி, எப்பயாவது ஒருக்கா மருமகன் அப்படித்தான். அதுல வேற மாமா, இந்த ரோசம் கட்ட மாமா ஒன்று சொல்லுவான் தெரியுமா? என்ன வேண்டாலும் குடிப்பான், எனக்கு முன்னுக்கு குடிக்க மாட்டான், உனக்கு முன்னுக்கு குடிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? நீ பறிச்சு குடிச்சிருவான். அதுக்கு தான் விட்டுட்டு போயிருக்கான். விளங்குதா? நீ பறிச்சு குடிச்சிருவான்னு தான் விட்டுட்டு நிக்கிறான். மரியாதை ஒண்ணும் கிடையாது. இப்படி நடக்குதுங்க. இது நாகரிகம், இது கண்ணியம், இது அந்தஸ்து. அருமையான சகோதரர்களே, இவர்கள் பாசமாக பக்குவமாக பாடசாலைக்கு கொண்டே விட்டு கிளாஸ் முடிய வரைக்கும் அதிலேயே இருந்து கூட்டிக்கிட்டு வந்து வச்சிருக்கிறவங்க இப்படி பாதுகாத்து போட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்லதொரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற மகுடத்தின் கீழ், அந்த தலையங்கத்தின் கீழ் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பிள்ளைக்கு அருமையான சகோதரர்களே என்னமாவது கொடுத்து எப்படியாவது செஞ்சு அனுப்பி விட்டுருவோம், போகட்டும். எங்க அந்த பாசம், எங்க அந்த அன்பு, எங்க அணைக்குள் வைத்துக் கொண்டு படுத்த அந்த பக்குவம் எங்கே? எங்கே தனிய விடாமல் பாதுகாத்தனுடைய அந்த கவலை எங்க? காலம் வருகின்ற பொழுது நீங்க அப்படி விட்டுறீங்க. கணக்க தேவையில்லை. ஓலவேல் படிச்சிருவான் பொடியமார், ஏலவேல் படிச்சிருவாங்க. ஏலவேல் ரிசல்ட் வரைக்கும் சும்மா திரிவாங்க. நீங்க பாப்பா அது இந்த இவனுக்கு ஏச்சி வாங்கி கொடுத்திருக்கிறேன். சில விசிட்டர்ஸ்மார் வீட்டுக்கு வருவாங்க, வந்து கேட்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சோமா இருக்கீங்களா? ஓ நல்லா இருக்கிறேன். வேற என்ன செய்தி? வேற என்ன செய்தி? விடமாட்டான். அந்த வீட்டு பலாயை சொல்லு வரைக்கும் விடமாட்டான். உட நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். வேற என்ன செய்தி? ஒண்ணுமில்ல, எப்படி போகுது? ஹைர். கொஞ்ச நேரம் பிளேண்டி 2 முடக்கு குடிச்சு விட்டு வேற என்ன செய்தி அப்படின்ட்டு வாரு. திடீர்னு ஒருத்தர் சைக்கிளை விட்டு வருவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இவர் யாரு? பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு இவனுக்கு. இது என்ன மூத்த மகன் என்ன செய்யறாரு? ஒண்ணுமில்ல, சும்மா இருக்கிறான். அதை ஏன் கேட்கறீங்க? ஏச்சி ஆரம்பிச்சிருவான் படலத்தை. ஒண்ணுமில்ல, வேஸ்ட். படிக்க வச்சா ஒண்ணுமில்ல, மத்த பரவாயில்ல. நல்ல ரிசல்ட்ஸ் எப்படி? அடுத்த பேச்சு ஆரம்பிக்க போகுது. ரிசல்ட்ஸை கேட்கறான், ஏச்சி வாங்கி கொடுக்க போறான். ரிசல்ட்ஸை கேட்டா ரிசல்ட்ஸ் சொல்ல மாட்டான், வெக்கம். மகன் எடுத்த ரிசல்ட்ஸ். ஒரு வாப்பா அடிச்சு கிச்சு பிரிச்சுக்கிட்டு ஓடி வராரு. என்னடான்னு கேட்டா ஒரு மகன் ஓலை வெள்ள எஸ் எடுத்துட்டானா, ஒரு பாடத்துல எஸ் எடுத்துட்டான், அதுவும் இஸ்லாத்துல. இவருக்கு சந்தோஷமா சந்தோஷம். ஏங்க இப்படி சந்தோஷம்? மத்தவன்னா ஓலையை எடுத்திருக்கிறானே, இவன் இதை எடுத்ததே பெரிய செய்தி. மௌலவி ஒன்னு எல்லாம் ஃபெயில் ஆயிட்டா இந்த மான மரியாதை என்ன ஆகுறது? இதுலயாவது எஸ் எடுத்தானே, சரியான சந்தோஷம். இவன் வீட்டுக்குள்ள இருந்து தொழிலும் இல்லாம வேலைக்கும் போகாம இருந்தா இவன் எஸ் இவன் மவுத்தாக வரைக்கும் அவங்க வாப்பா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இதான் நடக்குது. வந்தா உன் வேலையை பார்த்தா தேவையை முடிச்சா போக மாட்டான். அந்த வீட்டு குறைகளை ஏனாத மட்டும் கேட்பான். அப்படி இருந்துட்டு இந்த ஜன்னலை யார் கூட்டுனதுவான், பாஸுக்கு ஏசி வாங்கி கொடுக்க விட மாட்டான். அது ஒரு பாஸ் வீணா போனவன். பாஸுக்கு கொஞ்ச நேரம் பேச்சு பிறகு பார்த்து இருந்து போட்டு இப்படி இருந்து போட்டு இது கொஞ்சம் பார்த்து கொள்ள வேணும். டைல்ஸ்ல இப்படி போடக்கூடாது, வலிக்கு விழுந்துரும் பிள்ளைகள் தண்ணி ஊத்துனா. அது ஏங்க கேக்குறீங்க? இவன் கிளம்பையில ஒருக்கா தான் கூட்டுவான்னு பொண்டாட்டிக்கு பேச்சு. இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறானு. ஒரு பிளேண்டி குடிக்கிறதுக்காக ஊரையே குழப்பி விட்டுருவான். இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்க கூடாது. அருமையான சகோதரர்களே, இந்த ஏலவல் படிச்சுட்டு பொடியும் கொஞ்ச நாளைக்கு கவலையோட வேதனையோட வீட்டை இருப்பான், அவனுக்கு பேச்சு வாங்கி கொடுப்பாங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சும்மா சுத்தாம ஏதாவது ஒரு தொழிலுக்கு போ, ஏதாவது ஒரு ஆக்கபூர்வமா உண்ட செய்,
இப்ப பாசமா பக்குவமாக பொத்தி வளர்த்த அந்த மகனை எப்படியாவது விட்டுருவோம். இல்லாட்டி ஒரு நாளைக்கு காண முடியாதுன்னு சொல்லி ஒப்பாரி வச்ச வாப்பா 2 வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு போறதா, போ 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 நல்ல விசா ஒன்று கிடைச்சிருக்கு போ. 2 வருஷமா போறானே அது பிரச்சனை இல்லை. போகும்போது ஏதாவது வசியத்து சொல்லி அனுப்புறியா? நீ அங்க போ, புதிய நண்பர்களை காணுவாய், மோசமானவர்களை காணுவாய், கெட்ட பழக்கங்கள் வரலாம், மிக கவனமாயிரு. அது ஒண்ணும் சொல்ற இல்ல. நீ என்ன பாடுபட்டாலும் செக்கம் மட்டும் அனுப்பு, மறந்துடாத. அது வேற யாருக்கும் அக்கௌண்ட் போட்டுறாத, கவனமா எனக்கு மட்டும் அனுப்புவாப்பா, பழைய கடனை கட்டுவேன். அவன் தொழுதா என்ன, அவன் நோம்பு பிடிச்சா என்ன, அவன் என்ன எப்படி இருக்கட்டும். அன்றைக்கு ஒருக்கா அனுப்பிக்கிறான் ஒரு போட்டோ, அல்லாஹ் தான் பாதுகாக்க வேணும். காட்டுறாரு, எப்படி வெள்ளையா ஐக்கிறாரு, வசந்திக்கிறாரு, என்ன முகத்துல ஒரு சின்னோரு இப்படி தாடி, பசுந்தா வச்சிருந்த தாடி, அழகான தாடிய எல்லாம் நறுக்கி போட்டு ஒரு கோடொண்டு போட்டு அனுப்பி விட்டுருக்கான். சரி, அவங்க அம்மா சொன்னவனா என்னமோ காயம் பட்டிருக்கு, காயம் இல்ல, சைத்தானிய கோடொண்டு போட்டு அனுப்பி விட்டிக்கிறான். இவன் இதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காட்டுறாரு, எப்படி கொளுத்திக்கிறான், எப்படி அங்க போய் வெயிட் செய்யறானா. இங்க செஞ்ச வெயிட்ஸ் போதாது, அங்க போய் வெயிட் செய்யறானா. உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்கு, அங்க போய் தின்ற கோழிக்கும் கப்சாக்கும் உடம்பு வரும். இவர் வெயிட் செய்யல, சும்மா ஊதி போயிருக்கிறான். இத பார்த்து சந்தோஷம். மகன், நீ தொழுதியா, நீ நோம்பு பிடிச்சியா, இபாதத்து செய்தியா, உன்னுடைய நண்பர்கள் எப்படி, உன்னுடைய இரவு நேரங்களுடைய இபாதத்துக்கள் எப்படி? இல்ல அருமையான சகோதரர்களே, இல்லை. இது இஸ்லாமிய வளர்ப்பா? இதைத்தான் இஸ்லாம், அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகம் அற்பம். வெறுக்கிறாங்க. எப்படியாவது பைசாவை அனுப்புங்க, எப்படியாவது பைசாவை அனுப்பு. கொஞ்ச நாளையில வருவாங்க. இன்னும் ஒரு கொடுமை நடக்கும், கொஞ்ச நாளையில் வருவார்கள். இந்த உலகத்தில் நடக்கின்ற ஆடம்பர உலகத்தில் நடக்கிற பெரிய அநியாயங்கள் வந்துருவாங்க. இவருடைய தங்கச்சிமார் கொஞ்சம் வயசுக்கு வந்துருவாங்க, திருப்பி 2 வருஷம் அனுப்பி விட்டுருவாங்க. திருப்பி 2 வருஷம். இந்த 3 தங்கச்சிமாரையும் கரை சேர்த்துட்டு நீ எங்கேயாவது ஒரு கரையில ஒதுங்கு. இவங்களை தந்து நீங்க இவங்க 3 பேரையும் கரை சேர்த்து வரைக்கும் நீ கல்யாணம் முடிச்சிடக்கூடாது, நீ கல்யாணம் முடிச்சிடக்கூடாது, ஹராத்துல இரு, அது பிரச்சனை கிடையாது, கல்யாணம் முடிச்சிடாது. இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய மறைமுகமாக பிழைகளை தூண்டக்கூடிய இந்த கலாச்சாரம் ஈமானிய பக்குவத்திலிருந்து விடுபட்டது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய வீட்டுக்குள்ளே ஆடம்பர உலகம் இருக்கிறதா இல்லையா என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒவ்வொரு ஈமான்தாரியும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாயளவில் பேசுவதுதான் இஸ்லாமாக இருந்தால், வாயளவில் பேசுவதுதான் இஸ்லாமாக இருந்தால் நம்ம அபூஜலுக்கும் அபூலஹபுக்கும் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். ஏண்டா அவனும் பேச்சு மட்டும்தான், பேச்சு மட்டும்தான், செயல் கிடையாது. செயல் உடனடியாக வர வேண்டும், பிறரை மதிக்க வேண்டும், யாருக்கு எது தெரியாதோ அதை முடியுமான வரைக்கும் சொல்லி காட்ட வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிறர்களுடைய குறையை தேடக்கூடாது, பிறர்களுடைய மான மரியாதையை பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, எண்ணில் அடங்காத பிரச்சனைகள் எங்களுக்கு வரலாம், உலகத்திலே பல துன்பங்கள் வரலாம், எத்தனையோ விதமான நெருக்கடிகள் வரலாம், வரட்டும். அருமையான சகோதரர்களே, இது ஒன்றும் புதிதல்ல, எம் சமூகத்துக்கு இவையெல்லாம் புதிதல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அனுபவிக்க இருக்கின்ற அத்தனை விடயங்களையும், அத்தனை பிரச்சனைகளையும், சவால்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள்.